ஹாய் வியூவர்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நான் ஊருக்கு வந்துட்டேன். அதனால் இன்றைக்கி காலையிலேயே எப்பவும் போல் எழுந்திரிச்சு நம்ம மத்தியபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு போயிட்டு சிறப்பான தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போது நான் கொஞ்சம் சின்னதாக கார்டனிங் ஒர்க் பண்ணலான் இருக்கேன். இதுதாங்க நம்மளுடைய ரோஸ் செடி. இது ரோஸ் செடியா இல்லை மரமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சீசன் டைமில் குறைஞ்சபட்சம் ஒரு 20 to 30 ரோஸாவது பூக்கும். அது சின்ன சைஸ் எல்லாம் கிடையாது, நல்ல சைஸில். இதுக்கு நாங்கள் எந்த விதமான செயற்கை உரமும் உபயோகப்படுத்துறதில்ல. இயற்கையான காய்கறி கழிவு, கிச்சன் வேஸ்ட்டு அதை தாங்க போடுவோம். ரோஸ் எல்லாம் பார்க்கலாமா? பாருங்கள், ஒரு ரோஸ் என்ன சைஸில் இருக்குதுன்னு. என் கை சைஸுக்கே இருக்குது. அப்படியே கொத்து கொத்தாக பூத்துருக்குங்க. இப்போ நாங்கள் ஊருக்கு போய் 1 வீக் ஆச்சு. அதனால் ரோஸ் எல்லாம் பொறிக்கலை. அதனால் அப்படியே எல்லா ரோஸும் இருக்கவும் வந்து பார்க்கவும் அப்பப்பா. அதனால தான் ஒரு வீடியோ எடுத்து உங்கள்கிட்டலாம் காமிச்சிட்டு அப்புறம் பறிச்சுக்கலான்னு விட்டுட்டேன். நம்ம வீட்டு கனகாம்பரமும் பூத்து குலுங்கி இருக்குது. இது பார்த்திங்கன்னா நார்மலான நாட்டு ரோஸு. நானும் என் அழகிகளும். இது நம்ம பச்சை மிளகாய் செடி. இலை தெரியாத அளவுக்கு வெறும் மிளகாய் தான் இருக்குங்க, பாருங்களேன். இது நம்முடைய மணத்தக்காளி கீரை. இதுக்கு நிறையா பேர் இருக்குது. மணத்தக்காளி, சுக்குட்டி கீரை, கரிஞ்சுக்குட்டி கீரை, நிறையா பேர் இருக்குது. நம்மளுடைய கருவேப்பிலை மரம் ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சுன்னு சொல்லி வெட்டி விட்டுட்டோம். இப்போ தான் தலையுது. இங்கே ஒரு சீத்தாப்பழம் தன்னால் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் செடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்பக்கோவலை இருக்குது, கனகாம்பரம் இருக்குது, அதுக்குள்ளே நாட்டு ரோஸ் செடியும் இருக்குது. எல்லாமே சேர்ந்து ஒன்றா வளருது. முடிஞ்ச அளவுக்கு செடிகளை அதனோட போக்கில் வளர விடணும். அப்போ தான் அது நல்லா செழித்து தழைச்சி வளரும். அதனால தான் இந்த ரோஸ் செடி இவ்வளோ நல்லா வந்திருக்கு. இவ்வளோ நல்லா ஒரு பெருசாக பூக்குது. நம்ம ஊரில் இவ்வளோ பெரிய பூ இந்த இடத்துல ஒரு செம்பருத்தி செடி ஆல்ரெடி இருந்துச்சுங்க, இந்த மருதாணி இருக்கிற இடத்துல. அது சும்மா ஒரு நாளைக்கு ஒரு 50 பூ பூக்கும். ஆனால் என்னன்னு தெரில, திடீர்னு அப்படியே வேரோடு விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் 2 செம்பருத்தி வாங்கி வச்சுருக்குறோம். இதில் ஒன்று இது 5 இதழ் செம்பருத்தி, அது அடுக்கு செம்பருத்தி. இது வல்லாரக்கீரை. இது நம்மளுடைய ஜாதி மல்லி செடி. அது பக்கத்துலேயே முல்லைப்பூ செடி. இது கொய்யா மரத்தோட நிழல் வரங்காட்டி சரியாக படர முடியல. இது நம்மளுடைய சிகப்பு கொய்யா மரம். இப்போ தான் காய் வைக்குது. நிறைய பிஞ்சு இருக்குது பாருங்க. மரம் பூரா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு கொய்யா மரம் பூரா பிஞ்சும் காயுமா பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மனதுக்கு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் 3 தென்னை மரம் இருக்குது. பெரிய தென்னை மரம், 2 சின்ன இளநீ மரம் இருக்குது. நம்மளுடைய சீத்தாப்பழ மரம் பனிக்கெல்லாம் கொஞ்சம் கருகின மாதிரி இருக்குது. இப்போ தான் பிஞ்சு வைக்குது. இது வெள்ளை கொய்யா, குட்டி கொய்யா. இது சுண்டக்காய் செடி. எங்கே பார்த்தாலும் துளசி, திண்ணீர் பத்தினி முளைச்சி கிடக்கும். இந்த 2 நாங்கள் இளநிக்காக வளர்த்துறோம். வேணும்னு சொன்னால் அப்போவே பறித்து அப்போவே வெட்டி அப்போவே குடிச்சிருவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அங்கங்கே கருவேப்பிலை செடியும் வளர்ந்துருக்கும். நம்மளுடைய முருங்கை மரம் இப்போ வெட்டி விட்ருக்கு, இனி தலையும். இது நம்மளோட நெல்லி மரம். உயரத்தில் இப்போ தான் காய் வச்சுருக்குதுங்க பாருங்கள். அது அப்படியே பார்க்கும்போது அப்பா அப்படியே சந்தோஷமாக இருக்குது. நாட்டு நெல்லி வீட்டில் வைப்பதும் சிறப்பு, உடலுக்கும் ஆரோக்கியம். இது இன்னொரு ஜாதி மல்லி செடி. இடையில எங்கே பார்த்தாலும் கருவேப்பிலை நிறையா இருக்கும். இது மல்லிகைப்பூ செடி. இது சங்குப்பூ செடி. இதுக்குள்ளே மறுபடியும் கனகாம்பரம். சீத்தாப்பழ செடி இப்போ தான் புதுசு வாங்கி வச்சுருக்கிறேன். நல்லா அந்த ஒட்டு செடி நாங்கள் பார்க்கலாம். இது நம்மளுடைய வாழை மரம். கொலை தள்ளி இருக்குது.
இது கற்பூரவள்ளி தேன் வாழை. இங்கேயும் ஒரு பாத்தி போட்டோம், ஆனால் அந்த பாத்தி அளவுக்கு இதில் நல்லா வரல கீரை, கொஞ்சம் தான் வந்திருக்கு. பார்க்கலாம். இது ஆரஞ்சு மரம், ரொம்ப வருஷமாக இருக்குது. நானும் காய்க்கும்னு சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்குறேன். ஒரு நாள் காய்க்கும், நம்பிக்கையோடு இருக்கலாம். பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. பப்பாளி மரத்தையே நாங்கள் அணிலுக்கு பறவைகளுக்காக ஒதுக்கிட்டோம். அதுக்கெல்லாம் நல்லா சாப்பிடும், அதனால் வெட்டலை. சரி, பறவைகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு போச்சு அதுன்னு. கருவேப்பிலை வேப்பிலை 2 கலந்து இருக்குது. அது கூடயே நாவல் மரமும் ஒன்று இருக்குது. இது ரொம்ப வருஷமாக இருக்குது. நானும் எப்போ காய்க்கும்னு பார்த்துட்ருக்குறேன். காய்க்கும், நம்பிக்கையோடு இருக்கலாம். இங்கே ஒரு பப்பாளி இப்போ தான் காய் வைக்கிது. மறுபடியும் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மாமரம், என்னோடய ஃபேவரெட். எங்கள் வீட்டில் 2 மாமரம் இருக்குது. எதுவுமே இது நாங்கள் வாங்கி வைக்கல, தன்னால் வந்தது. இந்த பப்பாளி மரத்துக்கு பின்னால் ஒரு மாமரம், இங்கே ஒரு மாமரம், அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது சீத்தாப்பழ மரம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எகைன் கருவேப்பிலை எங்கே பார்த்தாலும் இருக்கும். நான் கருவேப்பிலை பொடி அடிக்கடி செய்வேன், அதனால் எதையும் வெட்ட மாட்டோம், அப்படியே விட்டுருவோம். இங்கே ஒரு பப்பாளி, இதுவுமே பறவைகள் அணில் சாப்பிடும். அப்பப்போ ஏதோ ஒன்று பொறிக்க முடிஞ்சால் பொறிச்சிக்கும், இல்லாட்டி பறவைகளுக்கு அணிலுக்கு விட்டுருவோம். நிறைய அணில் இருக்குது இங்கே. நம்மளுடைய லெமன் மரம் இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. குறைஞ்சபட்சம் சீசன் டைமில் ஒரு 100 பழமாவது இருக்கும். இதை நாங்கள் எல்லாம் தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துருவோம். பக்கத்தில் கருவேப்பிலை மரம் இருக்குது. இது எங்கள் அம்மாவோட ஃபேவரெட் சப்போட்டா மரம். எங்கள் அம்மாவுக்கு சப்போட்டா பழம் வைக்கணும்னு ரொம்ப வருஷம் ஆசை. அவங்களும் செடி வாங்கி வைப்பாங்க, விதை போடுவாங்க, வரவே வராது. முதல் முறையாக இப்போ தான் இந்த சப்போட்டா வருது. இது எங்கள் அம்மா ஃப்ரெண்டு அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தது. அதனால என்னமோ சூப்பராக வருது. இது எங்கள் அம்மா ஸ்பெஷல் கேர் எடுத்து பார்த்துக்குவாங்க. இதில் பாருங்கள் எத்தனை லெமன் கிடக்குது. மரத்துலேயும் நிறையா இருக்குது. இங்கே நம்ம சிகப்பு கொய்யா, இது நாங்கள் வாங்கி எல்லாம் வைக்கல, தன்னால் வந்தது தான். இங்கே வீட்டில் இருக்கிற மேக்ஸிமம் எல்லா மரமுமே தன்னால் வந்தது. இந்த தென்னை மரங்கள் மட்டும்தான் நாங்கள் வாங்கி வச்சது. அப்புறம் இப்போ இந்த சீத்தா மரம். தென்னை மரத்துக்குள்ளே குருவிகள் வந்து இற தேடிட்டுருக்கு. அப்பளையா என்ன பார்த்தோம், ஊசி தட்டான்னு பார்த்தோம். இப்போ பறவைகள், இன்னும் வித்தியாசமான பறவைகள்லாம் வரும். இதையெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வாவ் அப்படின்னு. இதுதாங்க என் சொர்க்கம், என் வீடு, என் சொர்க்கம். எவ்வளோ அழகாக எடுத்துகிட்ருக்குது. இங்கே நம்ம இந்த பழம் போட்டிருக்கோம், அந்த பழத்துக்காக வந்திருக்கு. இதுதான் என்னுடைய வீடு, என்னுடைய தோட்டம், என்னுடைய சொர்க்கம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா செடியும் வைக்கணும்னு நினைப்பேன். ஏதோ வச்சுருக்கோம், இன்னும் வைக்கலாம், இடம் இருக்குது.